ஒப்பந்தக்காரர்கள் உழைப்பால் அதிநவீன கட்டமைப்புகள் கொண்டதாக தமிழகம் மாறியிருக்கிறது என துணை முதல்வர் உதயநிதி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் உள்கட்டமைப்பு கட்டுமான இயந்திரங்களின் வர்த்தக கண்காட்சி சென்னை நந்தபாக்கம் வர்த்தக மையத்துல நடைபெறுது. இதனை தொடங்கி வைத்து பேசிய துணை முதல்வர் உதயநிதி, அரசின் வாக்குறுதிகளை செயல் வடிவமாக்குவதும் காகிதங்களில் வரைபடமாக இருக்கும் திட்டங்களை 7 சாலைகளாகவும் மேம்பாலங்களாகவும் மாற்றி கட்டுவதும் ஒப்பந்ததாரர்கள்தான் என அவர் கூறியிருக்காரு. வழிகாட்டி வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்க முதலில் வரும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என கூறிய உதயநிதி, இங்குள்ள உள்கட்டமைப்பு சாலை இணைப்பு வசதிகள் நாட்டிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று நெடுஞ்சாலைத்துறை 37 கோடி ரூபாயில் கன்னியாகுமரியில் கண்ணாடி மேம்பாலம் கட்டியுள்ளதுன்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் ஒப்பந்ததாரர் பதிவு எளிமையாக்கப்பட்டது என கூறிய துணை முதல்வர் உதயநிதி, இதனால் 4 ஆண்டுகள்ல 1300 ஒப்பந்ததாரர்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர்னோ, ஒப்பந்ததாரர் கோரிக்கையை ஏற்று 5 ஆண்டு கால பராமரிப்பு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்காரு.